அண்ணா வணக்கண்ணா. ஆனால் இப்போ வந்து நம்ம சுபமில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா டிப்பர்ண்ணே, டிராக்டர் டிப்பர். அதாவது இது என்ன ஒரு பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்போ வந்து நம்ம கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம டிராக்டரும் பண்ணுறோம். அந்த டிராக்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கண்ணா. ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து எடுக்கிறேங்கண்ணா. நம்ம யூஸ் பண்ணுற கீழே இருக்கிற சென்டர் ஆக்சல் அது பார்த்தீங்கன்னா 100 mmங்கண்ணா. அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற கட்டு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 150 கிலோலேருந்து 250 கிலோ வரைக்குங்கண்ணா. சரிங்க. இது வந்து டயர் டிப்பும் நம்ம வேணாலும் சேர்த்து பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. அதுக்கு அடுத்து இந்த குறுக்குன்னு சொல்லுவோண்ணா. இது இந்த சேனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15லேருந்து 25 வரைக்கும்ண்ணா. இந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 20 லைன் யூஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா இந்த மாதிரி குறுக்க. அதுக்கடுத்து இதில் இந்த டிராக்டர் பம்ப் இருக்குங்கண்ணா நம்ம தூக்குறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5 டன்னும் போடலாம், 8 டன்னும் போடலாம், 10 டன்னும் போடலாங்கண்ணா. நம்ம கஸ்டமர் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. சரிங்க. அதுக்கு அடுத்து இந்த டிராக்டர் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஐஎஸ்ஐண்ணா, ஜேஎஸ்டபிள்யூ, ஜிந்தால் இந்த மாதிரி ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட உண்டு ஷீட் மெட்டீரியல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா. சரிங்க. ஆங்கிள் சேனல்ஸு ஷீட்ஸ் எல்லாமே. சரிங்க. அதுக்கடுத்து மேஜராக நம்ம பார்க்குறது வந்து உள்ளே இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஷீட்டுங்கண்ணா. உள்ளே இருக்கிற ஷீட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டுங்கண்ணா. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே ஒரே ஷீட் இருக்குங்கண்ணா. சரிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வெல்டிங் பண்ணிடுறோம். எதுலையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லைங்கண்ணா. இந்த டைப் வந்து சைட் டோருங்கெல்லாம் வந்து ஓப்பன் கிடையாதுங்கண்ணா. ஒன்லி பேக் டோர் மட்டும் தான் ஓப்பனுங்கண்ணா. சைட் டோர் ஓப்பன் கேட்டால் சைட் டோர் ஓப்பன் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இதே மாடல்லையும் பண்ணலாங்கண்ணா. இந்த டோர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிளைன் டோருங்கண்ணா. பிளைன் டோரில் நம்ம ஆங்கில வச்சு பண்ணுறோம். இதுலேயே வந்து பெண்டிங் ஷீட்டும் பண்ணுறோண்ணா. இந்த மாதிரி பிளைன் இல்லாமல் இதில் வந்து நம்ம யூ பெண்டுன்னு சொல்லுவோம். யூ பெண்டுன்னு சொல்லிட்டு இந்த இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குங்கண்ணா. அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து மினிமம் 3 mm to 6 mm 8 mm வரைக்கும் நம்ம ஷீட் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கண்ணா. ஓகே. கஸ்டமர் எந்த மாதிரி ரேட்டோ எந்த மாதிரி குவாலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி தரோங்கண்ணா. ஓகே. இதில் சைஸ் எதனாவது இருக்குங்களா, இந்த அளவுக்கு மினிமம் இந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி? அதாவது இந்த டிப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 10க்கு 5 சைஸுங்கண்ணா. சரிங்க. ஜென்ரலாக. ஓகே. இதுக்கு மேலே இன்னும் 5.5 பண்ணணும், 6 பண்ணணும், அகலம் லென்த் வந்து 10.5 பண்ணணும், 11 பண்ணணும். கஸ்டமைஸ்டுண்ணா. கஸ்டமருக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை பாருங்க ஸ்டாண்டர்டா இல்லை இதுக்கு மேலேயும் பண்ணலாமா? இல்லை, நமக்கு வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரிங்கண்ணா. அதான் சொன்னீங்களா 5, 8, 10 டன் கெப்பாசிட்டிங்கண்ணா. இப்போ தேங்காய் ஏற்றுவாங்க, மண் ஏற்றுவாங்க, நெல் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு ஆப்டர் ஏற்றலாங்கண்ணா. சைட் டோர் வந்து நம்ம ஒரு ரேக் மாதிரி வச்சு கொடுக்கலாங்கண்ணா. எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஒரு டிராக்டருக்கு ஒரு டிப்பர் ரெடி பண்ணுறதை வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இது என்ன, இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றத பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இது மினிமம் என்ன ரேட்லேருந்து அதிகபட்சம் என்ன ரேட் வரைக்கும் இருக்குண்ணா? ஆனால் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டுங்கண்ணா. கிலோ கணக்குலையும் நம்ம பண்ணுறோங்கண்ணா. சரிங்க. 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி